தொழிலாளர் நல நிதி செலுத்த டிசம்பர் 31 கடைசி. உதவி பெற விண்ணப்பிக்கலாம். அதாவது தொழிலாளர் நல நிதி செலுத்த டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை பெற்ற தொழிலாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 1972ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழிலாளர் நல நிதி சட்டத்தின்படி தொழிற்சாலைகள், கடைகள், மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள் மற்றும் தோட்ட நிறுவனங்கள் போன்ற அமைப்பு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ரூபாய் 60 என கணக்கிட்டு தொழிலாளர் நல நிதி தொகை வாரியத்திற்கு செலுத்த வேண்டும். இதன்படி நடப்பு ஆண்டு 2024ஆம் ஆண்டிற்கான தொழிலாளர் நல நிதியினை அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். இந்த தொகை மூலம் தொழிலாளர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு வாரியத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் ப்ரீ-கேஜி முதல் பட்ட படிப்பு வரை பயிலும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ரூபாய் 1000 முதல் ரூபாய் 12,000 வரை கல்வி உதவித்தொகை, பாடநூல் உதவித்தொகை, 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஆகிய திட்டங்களுக்கு தொழிலாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த உதவித்தொகையினை பெற தொழிலாளரின் மாத ஊதியம் ரூபாய் 35,000ற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பங்கள் வாரியத்திற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் டிசம்பர் 31. விண்ணப்பங்கள் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தில் நேரிலோ அல்லது www.lwp.tn.gov.in என்ற இணையதளத்திலோ பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் செயலாளர், தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம், சென்னை 6 என்ற முகவரிக்கு வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.